ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஏன் ப்ரோ வந்து நீங்கள் வந்து வீடியோவே சரியாக போட மாட்டீங்க அப்படின்றாங்க. ஏன் போட மாட்டேன்னா, சவாரி வந்து போர்ட்டலில் வந்து அந்தளவுக்கு வர மாட்டேதுங்க. அது இல்லாமல் பிக்கப் பார்த்தோன்னா 6.5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போட்டு ட்ராப் வந்து 3 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. எப்படிங்க நம்மளால் வந்து அந்த சவாரி எடுத்து ஓட்ட முடியும்? இவனை வந்து நம்மளால் கால்குலேட்டே பண்ண முடியலங்க. போர்ட்டலில் எப்போ அமௌண்ட்டு மாற்றுவான், எப்போ அமௌண்ட்டு குறைப்பான், எப்போ லாங்கில் போடுவான், எப்போ கிட்ட போடுவான், எதுவுமே வந்து நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியலங்க. இப்போ இந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஹையாக தாங்க வருது. ரொம்ப ஹை கிடையாது, கொஞ்சம் ஹையாக வருது. ஏன்னா இந்த பண்டிகை காலனால கொஞ்சம் ஹையாக போட்டிருக்காங்க. இந்த பண்டிகை காலம்லாம் முடிஞ்சிச்சுன்னா அமௌண்ட் வந்து நார்மலாக எப்போ போல் ஆக்கிடுவாங்க. ஆனால் இந்த போர்ட்டலில் ஓட்டுறதே வந்து 2 கட்ட மனசாவே பண்ணி விட்டுறாங்க. நல்லபடியாக நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம், திடீர்னு நம்மளை வந்து மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பிக்கப் கொடுத்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராப் கொடுத்தனா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுவும் அமௌண்ட் வந்து 270 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஓட்டுவீங்களா? அந்த மாதிரி தாங்க யோசிக்க வேண்டிய விஷயமாயிருது. நானும் சவாரியை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் என்னடா இந்த மாதிரி குட்டி குட்டி சவாரி போடுறாங்க, லாங் டிஸ்டன்ஸாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சவாரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சவாரியை நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. போட்டலங்க என்னதான் நல்லா ஓட்டினா கூட அவங்களுக்கு கூட அந்த மைண்ட் வந்து கொலப்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படிங்க நல்லா ஓட்டுறவங்களுக்கு கூட ஓட்ட தோணாத மாதிரி பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா ஈவினிங்க்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக வீட்டு தசையாக போகணும் தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் பட் வந்து வீட்டு தசையாக நம்மளுக்கு போடவே மாட்டுறாங்க. ஒரு 10 ட்ரிப்பில் ஏதோ ஒரு ட்ரிப்பு வந்து வீட்டு தசை வருது, அது கூட வந்த உடனே அட்டன் பண்ணணும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுது. நிறைய பேருக்கு அப்படி ஆகாது, ஒரு டைமுக்கு அந்த மாதிரி நடந்துருதுங்க. கஸ்டமர் தான் பண்ணி விட்டுறாங்க. ரிப்போர்ட் வந்து டிரைவர் மேல கொடுத்துட்றாங்க, ஸ்கோர் வந்து குறைச்சிடுறாங்க. நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கஸ்டமரே புக் பண்ணிட்டு நம்ம மேல ரிப்போர்ட் பண்ணி கேன்சல் பண்ணிடுறாங்க, இதுக்கு என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இதை வந்து போர்ட்டலில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவன் வைக்கிறதான் சட்டம்ன்றனால வேணும்னா இஷ்டம் தான் ஓட்டி, இல்லைன்னா நம்ம வெளியே போங்கன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு என்னமோ. ஏன்னா நிறைய டிரைவர்ஸ் வெளியேறினாலும் நிறைய புது புது டிரைவர் வந்து உள்ளே ஏறுறாங்க. நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது இந்த போர்ட்டல் வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பெருசாக தெரியுங்க. ஏன்னா ஆட்டோவில் பார்த்தோன்னா 130 ரூபா 120 ரூபா 200 ரூபா, இதுக்கு வந்து கிலோமீட்டர் பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஓட்டியிருப்பாங்க. ஆனால் போர்ட்டலில் வரும்போது அந்த 20 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா 450 ரூபா 500 ரூபா 600 மாதிரி வரும். அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ போர்ட்டர் பாருங்க, சும்மா இல்லாமல் 3 வீலர் ஆட்டோவையும் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தாங்க ஆட்டோவை அட்டாச் பண்ணது. அவங்கள வந்து நான் தப்பு எதுவும் சொல்லலை. என்னன்னா புக்கிங் ஆப்பில் வந்து ஆட்டோ 50 கிலோ வெயிட் தான் அலோடு, ஹைட் வந்து இவ்வளோ ஏற்ற முடியாது. தெளிவாக வந்து புக்கிங் ஆப்பில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நிறையா சவாரி வந்து கேன்சல் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்கோர் குறைக்கிற மாதிரி தான் ஆட்டோக்காரங்களுக்கும் ஸ்கோர் கம்மி பண்ண தாங்க செய்வாங்க. அவங்களும் அதை வருத்தப்பட செய்வாங்க. ஏன்னா புதுசாக வந்து ஆட்டோ அட்டாச்மெண்ட் பண்ணுறவங்க கூட வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆட்டோக்கு வந்து அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வருதா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்போ போர்ட்டலில் பார்த்தீங்களாங்க, புதுசாக வந்து ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து டாடா ஏசிக்கு இந்த 3 வீலரு 4 வீலரு இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. 2 வீலருக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ப்ரோ போர்ட்டலில் புதுசாக ஜிஎஸ்டி கமிஷன் வந்துருக்கு, அதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக அந்த ப்ரோக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஜிஎஸ்டி கமிஷன் வந்து டாடா ஏசிக்கோ 3 வீலருக்கோ 4 வீலருக்கோ எதுவுமே போடலைங்க. இப்பொழுதுக்கு கரண்ட் சுச்சுவேஷனாக என்ன போட்டிருக்காங்கன்னா 2 வீலருக்கு வந்து போட்டிருக்காங்க. போட்டிருலங்க, நம்ம நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணாங்க. அவர் 2 வீலர் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி ஓடுதுன்னு கேட்டால் அவரும் அதே பதில் தான் சொன்னாங்க. புதுசாக ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ப்ரோ, ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இவ்வளோ நாள் கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சரி, அப்படி என்ன தான் வந்து ஜிஎஸ்டி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்போட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணி விட சொன்னாங்க. அவர் நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தாரு. நான் டிஸ்பிளேல உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் வந்து அவர் எங்கேருந்து எங்கே போயிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் வந்து ஆவடியிலேருந்து குரோம்பேட்டு போயிருக்காங்க. ஃபேரோட அமௌண்ட்டு பார்த்தோன்னா 455 ரூபா போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 69.41 வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. போர்ட்டரோட கமிஷன் பார்த்தோன்னா 31.15 போட்டிருக்காங்க. அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு 100 ரூபா போயிருங்க. எல்லாம் போக பார்த்தோன்னா 354.44 வந்து அவரோட ஏர்னிங்க. அதுக்கப்புறம் அவர் சவாரி எங்கேருந்து எங்கே போட்டாங்க அவர்கிட்ட கேட்டேன். வர சவாரி எல்லாமே பார்த்தோன்னா ஆப்போசிட் திசையாக போடுறாங்க ப்ரோ, அதுக்கப்புறம் சவாரி எதுவுமே வராது. அதனால் அவர் ரொம்ப நேரம் நின்று நிறைய ட்ரிப்பை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார். கிட்டத்தட்ட குரோம்பேட்லேருந்து ஆவடிக்கு வரணும் எம்டிலேயே வந்திருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இத்தனைக்கும் இது வந்து ஆன்லைன் மணிங்க. அவருக்கு பாருங்கள் கேஷ் கலெக்ஷன் வந்து 0 போட்டிருக்காங்க. வேலிட்டில் எல்லாமே பிடிச்சது போக 354.44 போட்டிருக்காங்க. அவரும் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. இடையில வண்டி நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ கடைசியாக அந்த ஜிஎஸ்டி போட்டாங்க பாருங்கள், அதில் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. அதுலேருந்து அவர் வந்து போர்ட்டலில் வந்து அவ்வளோவா ஓட்ட மாட்டேன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு.
இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக கமிஷனோ ஜிஎஸ்டி இந்த மாதிரி பிடிச்சாங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம இதை ஓட்டுறதே வேஸ்ட்டுங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனு ஓகேன்ற மாதிரி போதுங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே போர்ட்டலுக்கு வந்து நீங்கள் பிராண்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் பிராண்டிங்லாம் பண்ணல. போர்ட்டரோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுது, எப்படி நடக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்றது தான் இந்த வீடியோ வந்து அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி போர்ட்டல் வந்து நான் பிராண்டிங் பண்ணுறதுலாம் இல்லை. என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது அதை தாங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன். பேருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன் ப்ரோ வீடியோ போடல, லாங் வீடியோ போடுங்க ப்ரோ, எப்பவும் போல் நீங்கள் மெட்டீரியல் ஏற்றதெல்லாம் காமிங்க ப்ரோ அப்படின்றாங்க. கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போடுறாங்க. நம்மளால் வீடியோ எடுக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் நம்மளுக்கு சவாரி வரல. இப்போ நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதே பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிடுதுங்க. இப்போ புதுசாக போர்ட்டலில் பார்த்தீங்களாங்க, ஒரு சவாரி உங்களுக்கு வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சவாரியை நீங்கள் வந்து மிஸ்ஸிங்கில் விட்டுட்டீங்க. அப்போ நம்மளுக்கு அந்த சவாரி திருப்பி நம்மளுக்கு வராது. முன்னாடி அப்படிதாங்க இருந்தது போர்ட்டலில். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அந்த சவாரி நம்ம மிஸ்ஸிங் விட்டாச்சுன்னா திருப்பி அது நம்மளுக்கே வருதுங்க. ஒரு 10 செகண்ட் கேப்பு கழிச்சு திருப்பி அந்த சவாரி நம்மளுக்கு வருதுங்க. ஏன் கஸ்டமர் வந்து போர்ட்டர் வண்டி வந்து புக் பண்ணாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து டைம் இருக்குங்க. அது வரைக்கும் வந்து அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், எல்லா டிரைவருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்தவங்களுக்கே அந்த சவாரி வந்து ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குங்க. வந்து நம்ம வந்து வேண்டான்னு ஒதுக்கவும் முடியல, ஒதுக்குனா கூட திருப்பி வருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மிஸ்ஸிங் மேலே மிஸ்ஸிங் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்புறம் நம்ம எப்படிங்க போர்ட்டலில் வந்து கண்டினியூஸாக ஓட்ட முடியும், நீங்களே சொல்லுங்க. இவங்க புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. நேற்று இது வந்து எனக்கு நடந்த சம்பவங்க. அந்த சவாரி வந்து ரிப்பீட்டடாக வருது. கண்டிப்பாக இது உங்களுக்கும் அடிச்சிருக்கும், ஏன்னா புது அப்டேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஓட மாட்டுதுங்க டிரைவருக்கு. ஏன்னா நம்ம வந்து வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக வந்து கால்குலேட் ஆகணும்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி 2 பேருக்கும் வந்து ஆர்குமெண்ட் ஆகிறதுனால அந்த அப்டேட் வந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கஸ்டமருக்கு தாங்க பயங்கர ஃபேவரட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியல. வேணும்னா ஓட்டுங்க, இல்லைனா போங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி தாங்க இருக்குது. ஓலா ஊபர் எல்லாத்துலேயும் காம்படிஷன் தாங்க. எந்த இதுவுமே காம்படிஷன் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. ஓலா ஊபர் காரில் எப்படின்னு பார்த்தோன்னா 200 கிலோமீட்டர் ஓட்டினா தாங்க எல்லா கமிஷனும் போக 1500 நிற்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 200 கிலோமீட்டர். ஆனால் டாடா ஏஸில் 100 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு 1500 எல்லாம் போக நிற்குங்க. அது வந்து ஓன்கம் டிரைவராக இருந்தா. ஆனால் அதுக்கு எவ்வளோ காம்படிஷனாக இருக்குது பாருங்க. அவங்க ஒரு இதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரேபிடோவில் வந்து கமிஷன் கிடையாதுன்றாங்க. அது 1 டே வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா கமிஷன் இல்லைன்றாங்க. 1 டே இருக்குது, 1 வீக் இருக்குது, 1 மந்த் இருக்குது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி நீங்கள் ஓட்டுறதுல எந்த கமிஷனும் இல்லைன்றாங்க. இது வந்து 2 வீலருக்கு இருக்குது, ஆட்டோவுக்கு இருக்குங்க. ஆனால் ஆட்டோ பார்த்தோன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க போடுறாங்க. நானே வந்து வண்டி வந்து 2 தடவை புக் பண்ணியிருக்கேன். ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. நம்மளுக்கே வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நம்ம வந்து டிரைவிங் ஃபீல்டில் இருக்கனால நம்மளுக்கு தெரியுங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு 50 ஒரு 60 70 நம்ம வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்காம இருக்க மாட்டோம். நம்மளும் வந்து கஸ்டமர்கிட்ட டிப்ஸ் வாங்க தான் செய்கிறோம். கஸ்டமர்கிட்ட 50 100 நம்மளும் கேட்க தான் செய்கிறோம். நம்மளோட கஷ்டம் இருக்க மாதிரி தான் ஆட்டோக்காரங்களுக்கும் கண்டிப்பாக அந்த கஷ்டம் இருக்குங்க. ஆனால் என்ன, ஆட்டோக்காரங்க வந்து ஒரு 10 20 30 இப்படி தான் கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம வண்டியில் பார்த்தோன்னா 50 100 200 இந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து வீல் ஷிஃப்டிங் இந்த மாதிரிலாம் வரும்போது அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். வண்டியோட லென்த்தாக ஏற்றும் போது அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இது ஹைட்டாக ஏற்றும் போது அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். போர்ட்டலில் சேஞ்ச் ஆகாதுங்க. நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டால் மட்டும் தான் அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்காது. என்ன அமௌண்ட் வருதோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது போர்ட்டல்காரங்க வந்து புக்கிங் ஆப்பில் வந்து கேன்சல் பண்ணான்னா டிரைவருக்கு வந்து எதுவுமே வந்து குட்வில் வந்து வரமாட்டுதுங்க. ஏன் வரமாட்டுதுன்னு பார்த்தோன்னா 8 கிலோமீட்டர் நம்மளுக்கு பிக்கப் கொடுக்குறாங்க. அந்த 8 கிலோமீட்டர் நீங்கள் கிட்ட போனால் மட்டும்தான் அந்த குட்வில் வருது. 6-7 கிலோமீட்டர் நம்ம போனான்னா ஏதோ ஒரு லக்கில் குட்வில் வருது. கண்டிப்பாக வரமாட்டுதுங்க. அது மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சில விஷயத்த வந்து நம்ம மைண்டில் வந்து ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டேன்னா நம்மளுக்கு தாங்க அது ரொம்ப டென்ஷனு. அது வந்து நம்ம வந்து கூலாக விட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. சில பேருக்குலாம் வந்து அந்த பொறுமைத்தன்மை கிடையாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்களும் போர்ட்டல்காரங்களும் பண்ணி விட்டுறாங்க. நம்மளை எவ்வளோ வெறுப்பேற்றணுமோ அந்தளவுக்கு வெறுப்பேற்றி விட்டுறாங்க. எனக்கே வந்து ஒரு சவாரி ரீசெண்டாக நடந்ததுங்க. கஸ்டமருக்கு எனக்கு ஒரு வாய் தகராறு ஆகிப்போச்சுங்க. கஸ்டமர் புக்கிங் பண்ணியிருக்காரு பார்த்தோன்னா கீழ்ப்பாக்கத்துலேருந்து ஆவடி புக் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து வீட்டு திசையான சவாரி ஈவினிங் டைமில் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியோடு அந்த சவாரி எடுத்துகிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போய் கஸ்டமருக்கு நம்ம கால் பண்ணால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட்டில் தான் ட்ராப் பண்ணிட்டாங்க. என்னடா இது, சரி ஓகே நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் லைவாக இருக்க சவாரியை நீங்கள் ஆன்லேயே வச்சுருங்க, க்ளோஸ் பண்ணாதீங்க, நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணனா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கம்மிங்க. சரி நான் ட்ரிப்பை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நம்மளால் இப்போ கண்டினியூ பண்ண முடியாது சார், என்னோட வீடு இங்கே தான், அப்போ வந்து நான் அதை பார்த்து தான் சார் எடுத்தேன், அதனால் நம்மளுக்கு இங்கே தான். இல்லை சார் நீங்கள் போய் தான் ஆகணும், ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன நம்மளுக்கு கண்டிஷன் போகிறது, நம்மளுக்கு விருப்பம் தான் நம்ம ஓட்ட போகிறோம். அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷன் நம்மளுக்கு வந்தாச்சு, நம்மளுக்கு இஷ்டம் இல்லை ஓட்டுறது. இல்லை சார் அது வந்து ஆசிடு ரொம்ப கெமிக்கலான இது சார், தண்ணி பட்டால் வெடிக்கும் அப்படி இப்படின்றாங்க. மேடம் எதை வேணால் இருக்கட்டும், நம்மளால் வந்து இதுக்கப்புறம் போக முடியாது மேடம்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு யோசனை வந்தது. ஒரு 5 or 10 மினிட்ஸ் கழிச்சு கஸ்டமர்கிட்ட சொன்னால் வண்டி பஞ்சருங்க அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் சார் ஆகுன்றேன், ஒரு 1/2 hour ஆகும். பரவாயில்ல அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் நான் சொன்னேன் டயர் வச்சுச்சுங்க, இது ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஆகும், நம்மளுக்கு வரதுக்கு வந்து விருப்பம் இல்லைங்க, நீங்கள் வேறு வண்டியை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா வேறு வண்டி புக் பண்ணால் ஒரு 500 வருங்க. ஏன்னா ஈவினிங்க்கு அப்புறம் அது வந்து ஐடிமானில் தான் வந்தது, அதனால் கண்டிப்பாக அதிகமாக வரும். கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரே வேறு வழி இல்லாமல் ஒரு வண்டி புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணதுக்கப்புறம் அந்த வண்டி வந்துச்சுங்க. வந்ததுக்கப்புறம் என்னையே தூக்கி வைக்க சொல்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் தான் போக மாட்டேன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் தானே தூக்கி வைக்கணும் அப்படின்றாங்க. லேடிஸ் கஸ்டமருங்க, அவங்ககிட்ட நம்ம என்னங்க பேச முடியும்? ஆர்குமெண்ட் வந்து மேலே மேலே பேசிட்டே இருந்தால் ரொம்ப ஆர்குமெண்ட் ஆகுதுங்க. இந்த டைமில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லைனே வரலங்க. நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்குன்றது எந்த அறிகுறியுமே இல்லைங்க. போட்டரு நீங்கள் வேணால் எப்படி வேணால் அடிச்சுக்குங்க, பிடிச்சிக்குங்க. ஃபைனலாக ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சப்போர்ட் லைன் வந்ததுங்க. அந்த சப்போர்ட் லைன் கொடுத்தாங்க, ஃபோனே வரல. மறுநாளைக்கு அந்த ஃபோன் வருதுங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாங்க போட்டரு. இந்த மாதிரி இருந்தனா ஒரு சில டிரைவருக்குலாம் கண்டிப்பாக கோவம் தாங்க வரும். இதில் ஓட்டுறதே வேஸ்ட்டுன்னு சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் தயவு செய்து போர்ட்டலை நம்பி புது வண்டி போடாதீங்க. செகண்ட் ஹேண்டில் கூட வண்டி போடுங்க. ஓன் கம் டிரைவராக இருந்தால் எடுக்கலாம். செகண்ட் ஹேண்டில் போடுங்க, விலை கொஞ்சம் கம்மியாக பார்த்து போடுங்க. 2010க்கு மேலே உள்ள வண்டியெல்லாம் எடுக்கிறாங்க போர்ட்டலில். நீங்கள் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் வண்டியெலாம் போட்டு அது ஒரு சென்சார் பிரச்சனை, போர்ட்டலில் சவாரி ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வந்து டென்ஷன் ஏற்றிக்காதீங்க. அப்படி ஓட்டுற மாதிரி இருந்து உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா செகண்ட் ஹேண்டில் வண்டி போடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா புது வண்டியை வந்து சஜஷனே நான் பண்ண மாட்டேங்க. இவனை நம்பி நம்ம முழுசாக இறங்கவும் முடியாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி தான் இருக்குது. எப்போனாலும் ரேட்டு குறைக்கிறாங்க, எப்போ வேணாலும் ரேட்டு கூட்டுறாங்க. ஒரு நிலையான ஒரு அமௌண்ட்டே வந்து ஸ்டாண்டர்டாக வைக்க மாட்டுறாங்க. நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. கிலோமீட்டருக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்மளே வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி தான். முன்னாடி வந்து பேஸ் ஃபேர் வந்து 250 ரூபா கொடுத்துருந்தாங்க, கிலோமீட்டர் வந்து 20 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கணக்கு படி பார்த்தோன்னா கிலோமீட்டருக்கு வந்து 16லேருந்து 18 ரூபா தான் கொடுக்குறாங்க. பேஸ் ஃபேர் பார்த்தோன்னா வெறும் 200 கொடுக்குறாங்க. அந்த கால்குலேஷனில் போனால் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வருது. அப்போது நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும்? புது வண்டியை மட்டும் தயவுசெய்து போட்டுறாதீங்க. புது வண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களுக்கே தெரியும், நம்ம வண்டி ஓட்டுறதை உங்கள்கிட்ட நான் வந்து லைவாக தான் ஷேர் பண்ணுறேன். கஸ்டமர்கிட்ட நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குறோம், எதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம், எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியதாங்க செய்யும். ஒரு நாளைக்கு அமௌண்ட் வந்து 2000 ரூபா வருது, ஒரு நாளைக்கு 3000 ரூபா வருது, ஒரு நாள் 4000 ரூபா கூட வருது. ப்ரைவேட் சவாரி கூட இன்க்ளூடிங் பண்ணி எல்லாம் சேர்த்து தான் நான் இதில் வந்து அமௌண்ட்டாக போடுறேன். உங்களுக்கே தெரியும், தம்மையில் வந்து நான் அமௌண்ட் வந்து ஒரிஜினலாக தான் போடுறேன். நான் இது வந்து ஃபேக்காக நான் எந்த அமௌண்ட்டும் போடலை. நம்ம இன்றைக்கி டேட்டில் என்ன வாங்குகிறோமோ அதுதான் நம்ம வந்து தம்மையில் வந்து போடுறேன். நான் எதுவுமே ஒளி மறைவாக மறைச்சி வந்து எந்த அமௌண்ட்டும் வந்து நான் போடலைங்க. போய் சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா போடுறது, போய் சொல்லி நம்ம வந்து கம்மியாக போடுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஓட்டுறோமோ அதுதாங்க நான் வந்து லைவாக வந்து தம்மையில் போட்டுறேன். இதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து வண்டி ஓட்டணும்னு ஆசை இருக்கதாங்க செய்யும். ஏன்னா வந்து இவ்வளோ ஓட்டுறாங்களே அவ்வளோ ஓட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க தான் செய்வீங்க. ஆனால் நீங்கள் வண்டி போடுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா, இப்பயும் சொல்கிறேன், என்னடா இவன் வந்து ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் வண்டி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்க. அதனால தாங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். செகண்ட் ஹேண்ட் வண்டியாக இருந்தால் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். எதனாலும் நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இதுவே நீங்க வந்து ஒரு 7 லட்சம் 8 லட்ச ரூபாய்க்கு நீங்க வண்டி வாங்கும்போது அதை லோன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 1 லட்சமோ 2 லட்சமோ வரும். அப்போ அதுக்கு லோன் கட்ட முடியாம நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் ஆயிட்டு ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ண தொல்லே பரவாயில்லன்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க வந்து புது வண்டி போடாதீங்க. அப்படி போடுற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல போட்டுருங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட். ஓன் கம் டிரைவரா இருந்தா நீங்க ஓட்டிக்கலாம். என்னோட சஜஷன் இதாங்க. அதே மாதிரிங்க, நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்து ஓட்டுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 8 8:30 மணி வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். இல்லைனா உங்களால் வந்து அமௌண்ட் எடுக்க முடியாது. அதிகமாகவே நீங்கள் எடுக்கலாம், 2000 ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வர சவாரி நீங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஓட்டணும். அப்புறம் நீங்கள் சவாரி வந்து கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, நம்ம மேலே ரிப்போர்ட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்க, அப்புறம் நான் வந்து இந்த சவாரி எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நம்மளுக்கு ப்ரைம் பார்ட்னர் இல்லைன்னா நம்மளால் அந்த வண்டி ஓட்டவே முடியாதுங்க. உங்களால் ஒரு 1500 1000 ரூபா ஓட்டுறது கூட ரொம்ப கஷ்டமாயிருங்க. நேற்று நம்ம 2 சவாரி தான் எடுத்தோம். நம்ம நேற்று வீடியோ எடுக்கல, 2 சவாரி தான் எடுத்தோம். இங்கேருந்து லாஸ்ட்டாக முடிஞ்சது பார்த்தோன்னா மேடவாக்கங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஈவினிங் ஒரு 7:30 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டேங்க. ஏன்னா சவாரி சுத்தமாக வரல. வந்ததுன்னா ஆப்போசிட்டாகவே போட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்த சவாரியே நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. என்னதான் நடக்கட்டும்னு சொல்லிட்டு சவாரியை வந்து நிறைய மிஸ்ஸிங்கில் விட்டாங்க. நீங்களே பார்த்தீங்களாங்க, எவ்வளோ சவாரி நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் என்னதான் ஆகட்டுமே பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 14 சவாரி கிட்ட மிஸ் பண்ணியிருக்கேங்க. இவ்வளோ சவாரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களே, மிஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டாக நான் ஒரு 13 14 சவாரி கிட்ட மிஸ் பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 9 10 11 3 மணி நேரம் நம்மளோட ஆப் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, போனால் போட்டுங்க. நம்ம எப்பவுமே வந்து 10 மணிக்கு தாங்க நம்ம லாகின் பண்ணுவோம்.
கூட ஒரு 1 ஹவர் ஆக போகுது, பரவாயில்ல இருந்தால் இருந்துட்டு போட்டோம். எப்படியோ வந்து நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இல்லை, எப்படியோ நம்மளுக்கு வந்து சவாரி வந்து அடித்தா கூட நம்ம அட்டன் பண்ணால் கூட அந்த சவாரி வந்து யாராச்சும் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு காட்ட போகுது. அதனால் போனால் போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம 11 மணிக்கு மேலே நம்ம லாகின் பண்ணிட்டாங்க. வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் லாகின் பண்ணேன். சவாரி ஒன்றும் அந்தளவுக்கு வந்து கிளிக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா ப்ரைம் பார்ட்னராக இல்லைன்னா நம்மளால் சவாரி வந்து அந்தளவுக்கு எடுக்கவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. அது இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சவாரி வராது தெரிஞ்சு போச்சு. இந்த வாரத்தில் நம்மளால் வந்து சரியாக ஏர்ன் பண்ண முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்த வரைக்கும் வரட்டும். ஏன்னா ப்ரைவேட் சவாரியும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்துக்கு அந்தளவுக்கு வரல. வந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு வரல. பரவாயில்ல, ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும், ஒரு நாள் கம்மியாக வரும். அதனால் நம்ம வந்து மனசை வந்து தளர விட்றதில்ல, எப்படியோ வந்து ஓட்டிக்க வேண்டியதான். பட் இந்த தொழில் போர்ட்டல் டிரான்ஸ்போர்ட் ஆப் வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரெகுலராக ஓட்டுவேன்னா நம்மளுக்கு தெரியல. ஏதாவது ஒரு பார்ட் டைமாக நம்ம வந்து ஒரு தொழில் வந்து கற்று வச்சுக்கிட்டா நல்லது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறது பார்த்தோன்னா பிரியாணி கடை தான் நம்ம மைண்டில் ஓடுது. நம்ம வண்டி வச்சுருக்கோம், வண்டிலேயே வச்சு நம்ம சேல் பண்ணலாம். ஏன்னா அம்பத்தூர் ராக்கி தேட்டர் சைடில் நிறைய பேர் வந்து டாடா ஏஸில் வந்து பிரியாணி வந்து போட்டுட்ருப்பாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். 8 மணிக்கு அப்புறம் பிரியாணி போடுறாங்க, நல்லா சேல் ஆகுது. நம்மளால் எடுத்தோடனே வந்து பெருசாக பண்ண தேவையில்ல, ஒரு 3 கிலோவோ இல்லை ஒரு 5 கிலோவோ நம்மளால் போட வேண்டியது தான். நம்ம வந்து பிரியாணி வந்து செய்ய தெரியாது, மாஸ்டர் வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தது. கண்டிப்பாக மாஸ்டர் வச்சு பண்ணால் ஒரு 1200 ஒரு நாள் கேட்பாங்க. நம்ம 5 கிலோ பிரியாணிக்கு எதுக்குங்க அவ்வளோ வேஸ்ட் பண்ணணும்? அதனால் யூடியூப் சேனலில் எவ்வளோ பிரியாணி செய்கிற செயல்முறைலாம் இருக்குது. அதில் ஜபர் பாய் பிரியாணி பண்ணுறத நம்ம வந்து பார்த்து பண்ண போகிறோம். ஸ்டெப்பு எடுத்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எவ்வளோ நாளில் நம்ம பண்ண போகிறோன்னு தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பிரியாணியிலே போயிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் தாங்க ஆகும். ஒரு 2 ஹவரோ 3 ஹவரோ இல்லை 4 ஹவரோ அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைச்ச டைமில் நம்ம வந்து போர்ட்டலில் ஓட்டிக்கிறது நல்லது. அது வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இதுதான் கை கொடுக்கும். ஏன்னா இந்த பழைய தொழிலை வந்து நம்மளால் விட்டு போக முடியல. இந்த தொழில் வந்து நம்ம வீட்டில் யாருக்கும் கஷ்டப்படாமல் நம்மளே இந்த தொழில் வந்து ஓட்டிக்கலாங்க. இதுவே பிரியாணி தொழிலாக இருந்தால் வீட்டில் எல்லாருக்குமே நம்ம வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த தொழிலை ரன் பண்ணிக்கலாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பாய்.